என்று கேட்டேன். அடுத்தபடியாக கேட்டேன், அதான் இயேசு நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்தாங்கிற இடம் அது எது என்றால் 19 அதிகாரம் யோவான் சானுடைய சீசர்களுக்கு கொடுக்கப்பட்டதாகும். இயேசுவின் பெயரால் ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது. இயேசுக்கு பதிலாக செய்கிறோம் என்று, இயேசுக்கு பதிலாக ஜெபம் பண்ணுறோம் இல்லையா. உதாரணமாக தாவீது 10 வாலிபர்களை அனுப்பி நாபாலிடத்தில் அனுப்பி, நல்ல நாளில் வந்தோம், உங்களுடைய கைக்கு ஏதாவது அடியாருக்கு கொடுக்கும்படி கேட்டுக்கொடுவோம் என்று சொல்லுங்கன்னு சொன்னார். அப்படி தாவீது நாமத்தினாலே சொல்லி பின்னொன்று பேசாதுங்க. அவன் வயது அவர்களை தூசித்து விரட்டி விட்டான். அப்போ தாவீது நாமத்தினால் சொல்கிறேன்னு அவர் சொல்லலை, இப்படி தாவீது சொல்லுகிறார், கேட்கிறார். அது தாவீதுக்கு பதிலாக நாங்கள் கேட்குறோம் என்று சொல்லி அதை சொன்னதாக நீங்கள் வாசிக்கலாம். அது 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்தில் அந்த வேத பாகம் வரும். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதாவது கர்த்தராகிய இயேசு திட்டமாக கட்டளையிட்டார், பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்க என்று. ஒருபோதும் அப்போஸ்தலர் அதை மாற்றி இன்னொரு காரியத்தை அவர்கள் செய்ய மாட்டார்கள். இன்னொரு காரியத்தை யாரும் செய்யவும் முடியாது. இயேசு கிறிஸ்துவினுடைய தெளிவான கட்டளைக்கு மாறாக ஒரு கள்ள உபதேசம் மிடில் ஏஜில், அதாவது இடைப்பட்ட காலத்திலே உண்டாயிற்று. ஆனால் அவர்கள் சொல்லுகிறது என்ன என்றால், அந்த காலத்திலிருந்தே ஞானஸ்நானம் இயேசு நாமத்தினால் கொடுக்கப்பட்டது என்று சொல்லுகிறது. அது எந்த வேதாதாரமும் கிடையாது என்றால் அவர்கள் திருத்துவத்தை மறுக்கிறவர்களாகும். அப்போ அதை நிலைநாட்டுறதுக்காக நான் கிறிஸ்தவனுக்கு போயிருந்தேன். அந்த கூட்டத்தை சேர்ந்த 2 பேர் வந்திருந்தால், தகப்பனும் மகனும் தான் வாலிபர்கள். பல மதக்காரர்கள் பல சபைக்காரர்கள் என்னை சந்தித்தார்கள் வவுனியாவில் ஒரு தடவை. அப்புறம் நான் இங்கே போயிருக்கும் பொழுது யுத்தமாக, அதாவது அதை இயேசு நாமக்காரர்கள் வந்திருக்கிறார்கள்னு சொல்லி எனக்கு சொன்னார்கள். சரி வாங்க, கொண்டு உட்கார வைக்கணுங்க. ஐயா, எந்த நாமத்தினாலும் அது சரி, இயேசு என்று சொல்லி பேர் பூமிக்குரிய பேர், அதுக்கு முன்னால் அவருக்கு என்ன பேருன்னு சொல்லி கேட்டேன். அது முன்னாலே இருக்காரா அல்லது பிறந்த பிறகு தான் இருந்தாரா என்னன்னு சொல்லி கேட்டேன். அப்போது இயேசு என்று வெறும் பேர் மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்றும் அவருக்கு பேர் உண்டு. கிறிஸ்து என்றால் மேசியா அபிஷேகிக்கப்பட்டவர் என்று சொல்லி அர்த்தம். அப்போது நான் திருத்துவத்தை பேசி திருத்துவத்தை ஸ்தாபித்தேன். ஞானஸ்நானத்தை பற்றி பேச அவர்களுக்கு ஞாபகம் இல்லாமல் போய்விட்டு, அதனால் திருத்துவ தேவனை விசுவாசிங்க, மரியாதை பிதாகுமாரன் பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் கொடுக்கன்னு கட்டளையிட்டு அனுப்பிவிட்டேன். அப்பொழுது பாஸ்டர்கள் கூட இருந்திருப்பார்கள், யார் இருந்தாங்கன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அதாவது அவங்க ஒரு சப்ஜெக்ட் பேச வந்தால் நாம் பிரைம் வாஷ் பண்ணி அவர்களுடைய மைண்டை வேறு பக்கம் திருப்பி நாம் சாவிக்கோடைய சாமி இப்போ சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்க பேச முடியாது. ஏனென்றால் அவங்க பேச வந்த சப்ஜெக்ட் யாருக்குள்ளே அடிபட்டு போயிட்டுது. அப்போது இப்படி வாசிக்கிறோம். அதாவது அவன் 25ஆம் அதிகாரம் என்ற வாழ்க்கை தாவீது கொடுக்க வேண்டும் என்றால் தாவீதின் வாலிபர். இப்போ வசனம் 9 யாராவது தாவீதின் வாலிபர் போய் இந்த வார்த்தைகளை எல்லாம் தாவீதின் நாமத்தினாலே நாபாலிடத்தில் சொல்லி பின்னொன்றும் பேசாதிருந்தார். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உம்முடைய குமாரனாய் தாவீதுக்கும் கொடுக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுங்கள் என்றான். அவர்கள் போய் தாவீதின் நாமத்தினாலே, நாங்கள் தாவீதினிடத்தில் வந்திருக்கிறோம்னு தான் சொல்லுவார்கள், தாவீதின் நாமத்தினாலே சொல்லுகிறோம்னு அப்படி சொல்லவில்லை. உம்முடைய குமாரனாய் தாவீது கேட்கிறார். அதாவது ஒருவருக்கு பதிலாக ஒருவர் செய்கிறது இருக்குது. அதாவது இது ஆதாரமே தவிர தேவனுடைய நாம் காரியத்துக்கு வருவோம். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்களே எங்களோடு கூட ஐக்கியமுள்ள இதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறது. நிறுவனங்களை எல்லாவற்றிலேயும் பவுல் எழுதும் பொழுது நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்று எழுதுவார். புதிய ஏற்பாடு முழுவதும் திருத்துவ தேவனை பற்றி எழுதியிருக்கிறது. ஆனால் ஒரு இடத்துல பெரிய தர்க்கம் ஒன்று நடந்தது, 4.5 மணி நேரம் நடந்தது இயேசு நாமக்காரோட. பழைய ஏற்பாட்டில் நிறைய ஆதாரம் இருக்குன்னு சொல்லி சொன்னேன். வாசிங்க சங்கீதம் 110. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உங்களுடைய சத்துருக்களை உங்களுக்கு பாதபடியாக கும்போடி வரக்கும் நீர் எனது வலது பாரத்தில் உட்கார். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, பிதாவாகிய தேவன் குமாரனை நோக்கி இப்படி சொன்னார். எபிரேயர் 1:8, தேவனே உம்முடைய தேவன் உம்முடைய தேவர்கள் என்று தேவனே என்று பிதாவாகிய தேவன் குமாரனை அழைக்கிறார். நிறைய ரெஃபரன்ஸ் சொன்ன தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அப்புறம் வேறு சம்பவங்கள் நடந்தது. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேதம் தெரியாத மக்களை குழப்பி எப்படியாவது கள்ளத்தோபத்தினால் சாத்தான் அவர்களை இந்த உலகத்திலே நிறுத்தி வைக்கும்படியாக இடைப்பட்ட 7 கால வருஷம் வரப்போகிறது. அந்த 7 வருஷத்தில் இவருடைய விசுவாசத்தை முறியடித்து தன்னுடைய நாமத்தை அவருடைய நெத்தியிலே எழுதி
தன்னுடைய ஆட்களாய் ஆக்கிவிடும்படியாக சாத்தான் அந்த வேலையை செய்கிறான். என்றால் இப்பவே விசுவாசத்தை மறுதலிக்க நிறைய பேர் இருக்கிறார்கள். சலுகைக்காக, அதுக்காக, இதுக்காக கிறிஸ்தவனாக இருந்தும் இந்து பேருக்கு கொடுக்குறான். உலகப்பிரபா உயர்ந்த ஜாதினாலும் தாழ்ந்த ஜாதி எழுதி கொடுக்குறான். நாடார்னு எழுதுனா உயர்ந்த ஜாதி, ஆனால் சாணான்னு சொல்லி போட்டு எழுதி கொடுக்குறான். சாணான்னா தாழ்ந்த ஜாதி. ஒவ்வொரு ஜாதியிலும் உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி இருக்கு. மரவன்னா கல்லர்னு எழுதி கொடுக்குறான். ஆனால் அவனுங்க கல்லரும் கூட. நீங்கள் தஞ்சாவூர் ஏரியாவில் பார்த்தா இந்த மறவர்களுக்கு கள்ளர்கள் என்று பேர். ஒவ்வொரு ஏரியாவில் வெவ்வேறு பேர். நான் தஞ்சாவூர் ஏரியாவில் சுவிசேஷ வேலை நடத்தியிருக்கிறேன். தேவனுடைய என்ன கள்ளர் ஊரோ என்னமோ ஒரு ஊரே உண்டு. கள்ளப்பெரம்பூர். மறவர் குடியிருப்புக்கு பேர் கள்ளர் பெரம்பூர். அது இருக்கிறத சொல்கிறேன். ஐயா புதுசாக ஒன்றும் நான் எடுத்துக்கிட்டு சொல்கிறது இல்லை. அதாவது தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனோடு கூட மனிதனோடு கூட ஐக்கியமாக இருக்க முடியாதுதான் மனிதனை தேவன் சிருஷ்டித்தார். ஆனால் கிறிஸ்தவர்களாக வந்த பிறகும் இன்னும் வாழ விட மாட்டேங்கிறாங்க. இன்னும் ஜாதின்னு காண்கிறதுக்காக பேரோடு கூட வாழையும் சேர்த்து போடுகிறார்கள். இவரெல்லாம் தேவனுக்காக ஒப்படைக்கப்படாதவர்கள். இவர்கள் சர்வாங்க தகுதி வெளியிடுகிற மிருகம். அது மாட்டிலிருந்தும் ஆட்டிலிருந்தும் பழுதற்றை தெரிந்து கொண்டு அதை தோலை உரித்து விட்டு துண்டு துண்டாக வெட்டி விறகுகள் வைத்து அவன் பலியிட கிடவன் சுதந்திர வாசியாக தேவன் அதை ஏற்றுக்கொள்வார். அது துண்டு துண்டாக வெட்டி வைக்கப்பட்ட பிறகு என்ன மிருகம் என்று கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இவர்கள் என்ன மிருகம் என்று காட்டிக்கொள்வதற்காக வாலி விட மாட்டேங்கிறாங்க. சிலர் ரொம்ப ரைஸாக பேசுவாங்க. நான் சேலத்தில் ஒரு கிறிஸ்தவ தலைவனை பார்க்க என்னை கூப்பிடுவதாக போயிருந்தேன். தெரியுமா, அடிக்கடி நம்ம ஆட்களும் ஐயா கூப்பிட்றாங்க, போய் பார்க்கணும்னு கேட்டுக்கொண்டாங்க. நான் பொதுவாக யாரும் கூப்பிட்டா போகிறது இல்லை. ஏன்னா எல்லாம் சில்லறைகளாக இருக்கிறாங்க. அங்கே போய் வைக்கும்போது உடனே அவள் பேச ஆரம்பித்தார். நான் இப்படி பிள்ளைக்காரர்கள் என்னை கொண்டு வளர்த்தாங்க. எங்கள் தாத்தா இன்ன கவுண்டர், அதாவது அவர் கவுண்டர்னு நான் தெரிஞ்சுக்கணுமா, அவங்க தாத்தா இன்ன கவுண்டர் இன்னும் பேச ஆரம்பி. சரி, இவன் ரசிக்க முடியாது, சரியான கழுதுன்னு சொல்லி சில கேள்வி கேட்டேன். என்கிட்ட முறைச்சிக்கிட்டா இப்போ சாபத்தில் இருக்கிறாங்க அவங்க. பையன் அது கொண்டு மேடாயிட்டான். அவருக்கும் பல சேதம். ஜனங்கள்லாம் சொல்லிட்டாங்க, அந்த பரிசுத்தான் வந்துட்டு இவர் மரியாதையில் அவர் நடந்து விட்டார், இதனால சாபம் உண்டாயிருக்குன்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய குமாரனுடைய மரணத்தினாலே தேவன் பூலோக ஜாதிகள் எல்லாம் எந்த பாசை ஜாதி இனமான ஒரே இனமாக தம்மை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற மக்களை எல்லாரையும் ஒன்றாக்குகிறார். ஒன்று தேவனோடு ஒப்புரவாகுதல். இதை குறித்து நாம் வேதத்திலே அநேக இடங்களை பார்க்க. விசேஷமாக ரோமர் 5:10 யாராவது வாசிக்கலாம். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய குமாரனுடைய மரணத்தினாலே நாம் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். 2 பிரிவினை, பகை நீங்கி ஒன்றாகுதல். பொதுவாக கிறிஸ்தவம் என்று சொன்னால் என்னென்றே அறியாத அநேக தலைவர்களும் அநேக சபைகளும் இருக்கின்றன. எபேசியர் 2:14-18. எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இருதரத்தாரை ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாக நடுசுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாகி நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரை தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாரை ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ரகசியத்தை தேவன் எனக்கு அறிவித்தார், இது முக்காலங்களில் வெளிப்படவில்லை என்று 3ஆம் அதிகாரத்திலே எபேசியர் 3ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலன் பேசுகிறதை பாருங்கள். 3ஆம் அதிகாரம் 3லிருந்து பார்த்தால் இந்த ரகசியம் எனக்கு இப்பொழுது வெளிப்பட்டது, அப்போஸ்தலருக்கு வெளிப்பட்டது, முக்காலங்கள் வெளிப்படவில்லை என்று சொல்லுகிறார். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மனிதரில் உண்டாயிருக்கிற பகை பிரிவினையும் நீக்கிறது தான் கிறிஸ்தவம். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யூதர், புறஜாதி இவர்களை எல்லாருமே ஆபிரகாமுடைய அழைப்புக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறார்கள். கிறிஸ்தினால் யூதர், புறஜாதி, கிரேக்கர், ரோமருங்கிற அந்த பிரிவினை உடைக்கப்பட்டது. கிறிஸ்தினால் உடைத்தெறியப்பட்டது. கலாத்தியர் 3:28. யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு அன்பும் பாசமும் பரிவும் கருத்தனையும் ஒரு பெரிய காரியமாகும். மனதில் ஐக்கியம் உண்டாயிற்று என்றால் வெளியேயும் ஐக்கியம் உண்டாகும். நேரடியாக
தொடர்பிலே அந்த ஐக்கியத்தை நாம் காண்பிக்க வேண்டும். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சில வேளை குடும்ப தகராறு பண்ணிட்டு கணவன் மனைவி வருவாங்க. 2 பேரும் என்ன விஷயம்னு கேட்டு 2 பேருமே தேவனுடைய காரியத்தில் நீங்கள் சரியில்லை, முதல்ல போங்க, போய் 2 பேரும் ஜெபம் பண்ணுங்க, தேவனை நோக்கி தனித்தனியாக. நீங்கள் செய்த தவறு என்ன என்று கர்த்தர் உணர்த்துவார். அதுக்காக ஒப்புக்கொண்டு நான் மன்னிப்பு கேட்டு சரி பண்ணுறேன்னு நீ சொல்லு, நீயும் அப்படி சொல்லு, 2 பேரும் இப்படி செய்து திரும்ப வாருங்க என்று சொல்லி அனுப்பிவிடுவேன். பிரிவினை குடும்பத்திலேயோ சபையிலேயோ சகோதரர்களே உண்டாயிருந்தால் 2 பேர்லேயும் 2 பார்ட்டிலையும் பாவம் இருக்குன்ற அர்த்தம். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போது அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்து ஜெபிக்க பிரயோஜனம் இல்லை. அவர்கள் முதலாவது தேவனோடு ஒப்புரவாகட்டும், தேவனத்தில் தனித்து ஜெபிக்கட்டும். அவருடைய தவறு என்னென்று கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்துவார். அதே புருஷனோடு ஒப்புரவாகட்டும், புருஷன் மனைவியோடு ஒப்புரவாகட்டும், திரும்ப வரட்டும். இப்போ சண்டை சல்லியெல்லாம் எப்படி இருக்குது? இல்லையா, அப்போ சமாளிட்டோம், சரி ஜெபம் பண்ணுங்க, ஆசீர்வதிச்சு போ. இதுக்கு போட்டுட்டு வளன்னு விசாரணை பண்ணிட்டு விசாரணை பண்ணும்பொழுது நல்லா போய் சொல்லுவாங்க. எனக்கு தெரியும், எப்படி ஐயா கேட்டால் இப்படி சொல்லணும், இப்படி கேட்டால் அப்படி சொல்லணும், திட்டம். நான் அவங்க நினைக்கிற பிறகு கேட்க மாட்டாங்க, நினைக்காத கேள்வி கேட்பேன். கேட்டு அவர் வாய் மூலமாகவே வாந்தி பண்ண வைப்பேன். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவத. ஆனபடினால் கிறிஸ்துவினால் உண்டான மகத்துவமான காரியம் நீங்களோடு எங்களோடு கூட ஐக்கியமாக முடியும், இதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். 3, தேவனுடைய எல்லாவற்றிலேயும் நமக்கு பங்கு இருக்கா. தேவன் நம்மளோட எப்படி ஐக்கியப்படுகிறார் பாருங்க. அவருடைய ஜீவன், அவருடைய வல்லமை, அவருடைய ஞானம், அவருடைய வேகம், அறிவு, அவருடைய காரியத்தை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்கிறார். தேவனுக்கு நமக்கும் பாருங்க எப்படி ஐக்கியம் இருக்கிறது. அதாவது எந்த பிரகாரம் நாம் இருக்கிறோம், அது மிக மகிழ்ச்சியான ஒரு காரியம். சில வேளை அவர் காரியம் உண்டு சென்றதுக்கு யாரிடத்தில் ஆலோசனை கேட்கறது இல்லை. ஆனால் தேவன் தம்முடைய காரியத்தை தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு அறிவிக்கிறதும் அவர்கள் ஜெபம் பண்ணுகிறதும் அது நடக்க வேற காரியமாகும். நான் வாசிக்கிற ராமோர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே 20 ஒருமனப்பட்டிருந்தாலுடைய ஒரு வழியாக நடந்து போக மாட்டார்கள். அது உண்மைதான். அப்படியே கர்த்தருடைய செயல் இல்லாமல் பூலோகத்திலே எந்த தீங்கும் நடைபெறாது. கர்த்தருடைய செயல், அதாவது கர்த்தருடைய அலவுடு, தேவன் இதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்ங்கிறதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஆனால் தேவனுடைய சித்தம் அல்ல. சில காரியங்கள் தேவன் விடுகிறார். அதனுடைய பலனை நீங்களே அனுபவிங்கள் என்று சொல்லி அவசியப்பட்டால் தேவன் தலையிட்டு உடனே தடுப்பார். ஆமோஸிலே நாம் வாசிக்கிற பிரகாரம் வசனம் 7 யாராவது வாசிக்கலாம். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னது இப்படி நடக்க போகிறது, இன்னது இப்படி நடக்கும், இன்னதை இப்படி செய்ய வேண்டும், இன்னது என்று சொல்லி தேவன் அவருடையதை நம்மிடத்தில் பகிர்ந்து கொள்கிறார். அவருடைய வல்லமை, ஞானம், பரிசுத்த வீழை தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இறைவனால் அருளப்பட்டு விட்டார். அவரிடத்திலே உள்ளதையெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ளலாம், நமக்கு அவர் வழங்குகிறார். உதாரணமாக மனிதர்கள் ஒருவருக்கு பகிர்ந்து கொள்ளும் பொழுது, குறைச்சல் நீங்க ஒருவர் இன்னொருக்கு உதவி செய்யும் பொழுது அவர்களுக்குள்ள ஒரு அன்பும் ஒரு ஐக்கியமும் உண்டாகும். பகிர்ந்து கொள்கிறதுனாலே அதாவது அவர்கள தொடர்பு அதிகமாகும். கிறிஸ்தவ ஐக்கியம் எவ்வளவு அருமையானது பாருங்க. ரோமர் 15ஆம் அதிகாரம் 26, 27. மக்கதோனியாவிலும் அகயாவிலும் உள்ளவர்கள் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரருக்காக சில பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள். இப்படி செய்வது நல்லதென்று எண்ணினார்கள். இப்படி செய்கிறதற்கு அவர்கள் கடனாளிகளாயும் இருக்கிறார்கள். எப்படி என்றால், புறஜாதியார் அவர்களுடைய ஞான நன்மைகளில் பங்கு பெற்றிருக்க சரீர நன்மைகளால் அவர்களுக்கு உதவி செய்ய இவர்கள் கடனாளிகளாக இருக்கிறார்களே. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஒரு இடத்தில் இருக்கிற சபைக்கு, ஒரு இடத்தில் இருக்கிற ஏழைகளுக்கு ஒரு இடத்துல தேவையா இருக்கும் பொழுது நாம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பகிர்ந்து கொடுக்கிறோம், உதவி செய்கிறோம். இந்த கிறிஸ்தவ ஐக்கியம் என்று சொல்வது ஒரு பெரிய காரியமாகும். உலகத்தில் எந்த மதக்காரனும் அதை நடைமுறைப்படுத்த முடியாது. மனிதர்களே ஒற்றுமையும் ஐக்கியத்தையும் பகிர்ந்து கொடுக்கிறதையும் செய்ய முடியாது, செய்ய மாட்டார்கள். இந்த ஐக்கியத்தை உண்டாக்குனது தேவன் தான். ஆதியாகமம் 2:18 ஏற்ற துணையை உண்டாக்குவமாக ஆதாமுக்கு என்று சொல்லி சொன்னார். ஏற்ற துணை சரியான ஒரு துணையை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் சொல்லிக் கொண்டதாக நாம் வாசிக்கிறோம். அப்படியே லூக்கா 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் கர்த்தர் சீசர்களை அனுப்பும் பொழுது 2 பேர்களாக போங்கள் என்று அனுப்பினார். வாசிங்க லூக்கா 10:2. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். புறப்பட்டு போங்கள். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல
இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். இப்போ வசனம் 1 வாசிங்க. இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். பொதுவாக பிரசங்கில நாம் பார்க்கும் பொழுது இருவர் கூடியிருப்பது நல்லம், அவர்கள் ஒன்றாய்படுத்துவதனால் உஷ்டம் உண்டாகுமே, அவர்களை மேற்கொள்ள ஒருவன் வந்தால் இருவர் சேர்ந்து அவனை முறியடிக்கலாமே, இருவர் சேர்ந்து இருப்பது நல்லம் என்று சொல்லி சொல்றது. ஆனால் கிறிஸ்தவர்களை எப்படியாவது ஒன்றா சேர்ந்துடக்கூடாதுங்கிறத சாத்தான் ரொம்ப கவனமாக இருக்கான். அவனுடைய கையாட்களும் கவனமாக இருக்கிறார்கள். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2 பேராக நம்முடைய சபை ஊழியர்களும் கட்டிட்டு இருக்கிற தனி ஊழியராக இருந்தால் கூட ஒரு ஆள் விசுவாசியாவது கூப்பிட்டு போங்க. 2 பேராக போங்க. போகிற இடத்துல அங்கே ஆண் இல்லை என்றால் நின்றுக்கிட்டே ஜெபிச்சுட்டு எப்போ வருவார்னு கேட்டு அப்போ போங்க. அங்கே போய் இருந்துக்கிட்டு அந்த அம்மா கிட்ட வேதவே ஆக்கியானம் அது இதெல்லாம் பேசி ஜபங்கமாக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். போகிறதே 2 பேராக போக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இல்லை தகுதி உள்ள ஊழியக்காரன் ஒரு ஆளாக போகலாம். ஆனால் இளம்பொருள் ஏவரை பொறுத்து அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக.